ஹலோ, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் பாண்டிச்சேரி போனோடனே இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் ஜெட்ஸ்கி, ஸ்பீட் போட் இதெல்லாம் எங்கள் பையனுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஆசை. நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். எல்லா பேரண்ட்ஸையும் மாதிரி நானும் என் பையனை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இந்த அட்வென்ச்சர் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமான விஷயந்தான். ஆனால் இந்த வாட்டி நான் ஓகே சொன்னேன். அவனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி இந்த ஜெட்ஸ்கியில் போகிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஒரு விஷயம், அவங்க நேச்சரை என்ஜாய் பண்ணி தனக்குள்ளவே ஒரு கான்ஃபிடென்ஸை உருவாக்குறாங்க. எந்த ஒரு விஷயமானாலும் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அது நம்மளுக்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வந்துடும். ஸோ அவன் ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் பிரேவாகவும் இருப்பான். ஜெட்ஸ்கியில் போகும்போது கண்டிப்பாக உடம்புக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு 3 days அவங்கள எக்ஸசைஸ் பண்ண விடும்போது எப்படி அவங்க மசில்ஸ் எல்லாம் ஸ்டேபிள் ஆகுதோ அந்த மாதிரி அவங்களோட லெக்ஸ், ஆர்ம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது? நான் ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, எல்லா பேரண்ட்ஸையும் மாதிரி நானும் என் பையனை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆனால் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதோ, சப்போர்ட் பண்ணுறதோ, பயப்படுறதோ அவனுக்கு தெரியவே கூடாது. அப்படி தான் பேரண்டிங் இருக்கணும். எப்போன்னா நம்மளோட பயம், சப்போர்ட் இல்லைனா ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க காலில் நிற்க ரெடி ஆக மாட்டாங்க. அதை அவங்க ஒரு அட்வான்டேஜாகவும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு பேக் போனாக தான் இருக்கணும். பின்னால் இருந்து அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அது அவங்களுக்கு தெரியவும் கூடாது. இந்த ஜெட்ஸ்கி ரைடில் நான் எப்படி என் பையனை ப்ரொடெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி என் பயத்தை மறைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ரைடில் அவங்க கூட ஒரு ட்ரைனர் இருப்பாங்க. அவங்க தான் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பசங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க ஸ்பீடை கம்மி பண்ணி சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பட் நம்ம பையன் என்ஜாய் பண்ணுறதோ, அவன் கூச்சல் போட்டு சிரிக்கிறதோ எல்லாமே நாங்கள் இங்கே நின்று ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ 2 போர்ஷனும் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அந்த ஒரு பேக் சப்போர்ட் இருக்குது. அவனுக்கு அது தெரியவும் தெரியாது. அவன் இந்த அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ணவும் செஞ்சால் அவனுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடச்சிது. அவ்வளோ தானே நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட்.